ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஏடிஎம் டு எரரோட ஃபைனல் எபிசோட் தாங்க. கதையோட ஸ்டார்டிங்லேயே ஸ்வா ஒரு போர்ட் மீட்டிங்காக பழைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். அந்த அழகான பொண்ணை பார்த்துட்டு எல்லாரும் ஆன்ட்டு வாயடிச்சு நிற்க, ஜிப்புக்குன்னா கடுப்பாகுது, என் புருஷன் இவளோடையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உள்ள ஆஃபீஸ்க்குள்ள வந்த உடனே கரெக்டாக இதுதான் என் ஒய்ஃப் ஜிப்புன்னு ப்ராப்பராக ஸ்வா இன்ட்ரோ கொடுக்குறான். அந்த பொண்ணுமே மரியாதையாக பேசுகிறான். அதே மாதிரி ஜானுனா ஜொல்லு ஊற்றிட்டு இருக்கானா, இந்த பிள்ளைய பார்த்துட்டு கையவாவது குளிக்கலாம், நானும் நைஸ் தாங்க அப்படின்னு பல்ல காட்டிட்டு வந்தா. மச்சான், நான் தான் ஸ்வா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி மேடம், இவனுக்கு இப்பதான் கல்யாணம், குழந்தைலாம் இருக்கு, அந்த குழந்தையோட பேரு கூட லக்கி அப்படின்ட்டு போட்டு கொடுக்க, சனியம் பிடிச்சவனே பேச்சுவாக்கில் எல்லா உண்மையும் சொல்லிட்டானே, அந்த புள்ள முன்னாடி என் மானம் போயிடுச்சேன்னு பயங்கரமா ஜான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மீட்டிங்கும் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டா, அது நானும் நைஸ் தாங்கன்னு கையை குலுக்க ட்ரை பண்ணா. அங்கேயும் வந்து ஸ்வா கையை குலுக்க கூட விடலைங்க. ஏன்டா இப்படி எனக்குன்னே ராவுகாலமா வருவீங்கன்னு ஜான் கடுப்பாயிடுறான். அப்படியே ஆஃபீஸ்ல சென்ட் ஆஃப் பார்ட்டி மேனேஜர் சாருக்கு பண்ண போறாங்க. ஸ்வாவும் அந்த இடத்துல தான் இருக்கான். மனுஷன் மைக்கு கிடைச்சிச்சுன்னு கவரை காலடியில போடுற லெவலுக்கு கதறுன்னு கதறிட்டு இருக்காரு. சுத்தி இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஜான் தான் மருமகனாச்சே, என் மாமனாருக்காக கைத்தட்டுங்கடான்னு கைத்தட்ட, இவ்வளவு நேரம் உங்க மாமனார் என்னடா மச்சான் சொன்னாரு அப்படின்னு ஸ்வா கேட்க, தெரியலடா, அவர் பேசுறதே ஒண்ணும் புரியல. 10 வருஷம் கழிச்சு அவர் ரிலீவ் ஆக போறாரு இல்லையா, அதுக்காக நம்மள பின்னாடி வர சந்ததிகளா நினைச்சு அட்வைஸ் பண்ணிருப்பாராட்டிருக்கு. ஆனாடா, இவர் ஆபீஸ்ல பாக்குறேன்னா இல்லையோ, டெய்லி வீட்டுல வந்துட்டு லக்கின்னு என் பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரா, வீட்டுல இருக்கதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ நைட்டு சென்ட் ஆஃப் பார்ட்டி வந்து கொஞ்சம் சரக்கோட ஜாலியா அப்படியே இருந்துட்டு இருக்கு. மேனேஜர் சார் பக்குவமா வெளியில போயிடுறாரு. பசங்க எல்லாம் ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே ஜிப்பு உட்காந்துருக்கா. அப்ப பப்ளி இருக்கால, நம்ம ஆபீஸ்க்கு புது எம்ப்ளாயி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, புது வேடத்துல புது அவதாரத்துலன்னு சொல்லிட்டு. வேற யாரும் இல்ல, அந்த ஆபீஸ்க்கு புது பண்ண ஒருத்தி வந்திருப்பால, அவளதான் உள்ள விட. அவனா வந்துட்டு பயங்கர வெஸ்டர்னான ட்ரெஸ் போட்டுட்டு ஹாட்டா பசங்க முன்னாடி ஆடிக்கிட்டே இருக்கா. எல்லா பசங்களும் சுத்தி நின்றுட்டு இருக்க. ஆனா நம்ம ஜான் போகவே இல்லை. இவளை பாக்குறதுக்கு நான் எதுக்கு பக்கத்துல போகணும், எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான்லாம் புள்ள குட்டிக்காரமா அப்படின்னு சொல்லிடுற. வேற வழியே இல்ல. இப்ப எப்படி இருந்தாலும் ஸ்வாவாலையும் போக முடியாது, பக்கத்துல ஜிப் இருக்கா. அதனால அமைதியா 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எல்லாருமே போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. ஆனா டாமி மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கானா. இதை பார்த்து கடுப்பான பப்ளி இருக்கால, போட்டு அவனை பொலன்னு பொழந்துட்டு போக. இந்த இடத்துல கண்டிப்பா ரிவீல் ஆயிருது 2 பேரும் லவ் பண்றது. அது மட்டும் இல்லாம அப்பன்னு பார்த்து வேணுட்டே ஜான் சொல்லுவான், லவ்வர் முன்னாடி ஓவரா ஆனா இப்படிதான் அடி வாங்கணும் அப்படின்ட்டு இருக்க, உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்டா, உடனே எனக்கு ஸ்வா சொன்னாங்க. ஸ்வா, உனக்கு எப்படா தெரியும்னு மறுபடியும் ஜிப் கேட்கறாளா. எனக்கு நீ தானடி சொன்னு போது, ஐயோ ரகசியத்தை உளறிட்டேனே அப்படின்ட்டு அப்புறமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆபீஸ்ல இந்தியா பாகிஸ்தான் மாதிரி டாமி ஒரு பக்கமும் பப்ளி ஒரு பக்கமும் முறுக்கிட்டு தெரியுறாங்க. இத ஜிப்பும் கவனிச்சுட்டு தான் இருக்கா, ஜானும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். கண்ணத்துல இருக்க அந்த பொலிர்னு அடிச்ச மார்க்க பார்த்துட்டு ஜிப் கேட்கிறா, என்னாச்சு ப்ரோ, கீழே விழுந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, ஏம்மா ஒருத்தி கையில விழுந்துட்டேம்மா, போட்டு பொலன்னு பொழந்துட்டான்ற மாதிரி அமைதியா இருக்க. இன்னொரு பக்கம் ஜிப்பை பார்த்த உடனே பப்ளி இருக்கால, உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்ட்டு அழுதுட்டு போக, சரிவா நம்ம போயிட்டு என்னன்னு தனியா பேசிக்கலாம் அப்படின்ட்டு ரூம்குள்ள கூட்டு போய் கேட்கும்போது, நானும் டாமும் லவ் பண்ணோம், தெரியும், ஓகே பாத்துக்கலாம், யார் வேலையை ரிசைன் பண்ண போறதுன்னு ஜிப் கேட்குறா. யாரும் ரிசைன் பண்ண தேவையில்லை, நாங்க பிரிஞ்சிட்டோம், நான் உண்மையிலே அவனை லவ் பண்ணேன், ஆனா அவன் என்ன லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறா. ஜிப் உடனே ஆறுதல் படுத்த. அப்புறமா ஆஃபீஸ்ல மீட்டிங் நடக்குது. ஆஃபீஸில் எல்லாருமே சுற்றி உக்காந்துருக்காங்களா, வேணும்ட்டே மூஞ்சிய பப்ளிக் ஆட்டிக்கிட்டே இருக்க. எதுவும் நடக்காத மாதிரியே டாமி சமாளிச்சுட்டே இருக்கான். சுற்றி இருக்க எல்லாரும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டாமி பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ப்ரொமோஷன்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஆஃபீஸில் ஒரு கார்டு வாங்கினா இன்டர்நெட் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்றத பேம்ப்ளெட் அடித்து சொல்லணும் அப்படிலான் இருக்க. ஈவில் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவன் பேச எல்லாம் யார் கொடுமைக்காரன் கெட்டவன் அப்படின்லாம் ஒவ்வொன்றா சொல்ல பார்த்துக்கிட்டே இருக்க ஜிப்பு. இப்போ லஞ்ச் டைம் எல்லாரும் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறா. கரெக்டாக பப்ளி சாப்பிட போவா. கோவத்திலே இருந்துட்டு இருக்காளா, போறவ கையை பிடிச்சி இழுத்து ஆஃபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு, டாமினா இங்க பாருங்க, நானும் பப்ளியும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க. ஓ, இப்பதான் ரிவீல் பண்றாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஜான் வேற ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருக்கான். இன்னொரு சைடு, இங்க பாரு, இந்த பெரிய கரடி பொம்மைக்கு குட்டி கரடி பொம்மை மேல நிறைய காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். உண்மையே சொல்லணும்னா பெரிய கரடி பொம்மை லெவலுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல, நிறைய பொய் சொல்லியிருக்கேன். உனங்களை பார்த்தா என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியலம்மா, என்ன மன்னிச்சிரு, உன்னைய விட்டுட்டுலாம் என்னால போக முடியாது, பெரிய கரடி பொம்மையோட பாசம் குட்டி கரடி பொம்மைக்கு தேவை அப்படிங்க. ஜான் வெறுப்பேத்திட்டு இருக்கா இங்க ஜிப்பு கிட்ட. என்னடா அவங்க கரடி பொம்மை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, டே அவங்க லவ் பத்தி பேசுறாங்கடான்னு ஜிப்பு அமைதியாக்குறா. பப்ளி இதே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண போறா. டாமி வெளியில வேலை தேட போறான் போல. அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய சம்பவமும் நடக்குது. ஏன்னா கரெக்டா இப்ப ஸ்வாவோட கம்பெனி ஜிப்போட கம்பெனி 2 கம்பெனியோட ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு வேன்ல ஃபில் பண்றதுக்கு பணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வேன் டிரைவர் மண்டேலேயே அடிச்சு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. மொத்த பணத்தை
பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. யார் பண்ணது எது பண்ணதுன்னு தெரியல. அடுத்த நாளே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வருது. 2 கம்பெனில இருக்கவங்களும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எவிடன்ஸ்னு பார்த்தா பெருசா எதுவும் கிடைக்கல. ஒரு லைட்டர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி பெருசா வேற எதுவுமே க்ளூ கிடைக்கலன்றனால மீட்டிங்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஆபீஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்ட்டுன்னு அது சம்பந்தமான ஆட்களை தேடி போயிட்டே இருக்காங்கங்க. ஹீரோவும் கரெக்டா அந்த அழகான பொண்ணும் வெளியில போகும்போதெல்லாம் கண்ணாடி போட்ட ஒரு உருவம் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. கரெக்டா ஸ்வாவோட வீடு வரைக்குமே அந்த உருவம் வந்திருக்கிறது தெரியுது. சோ கண்டிப்பா இந்த பணத்தை எடுத்தவன் ஹீரோவை இன்டைரக்டாவோ இல்லனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானோன்ட்டு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. ஸ்வாவும் பேங்க்ல வேலை பார்க்க, ஜிப்பு வேலை பார்க்க, யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, இப்ப ரீசெண்டா தான் டாமி வேலையை விட்டு போயிருக்கான். அப்ப ஒருவேளை அவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு பப்ளிக்கே தெரியாம பப்ளியும் டாமியும் மீட் பண்ணி பேசுற பிளேஸ்ல போலீஸ் எல்லாம் புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, எல்லாரும் டாமியை புடிச்சு வச்சுட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணும்போது இடையில ஒரு சம்பவம் நடக்குங்க. தலைவனோட என்ட்ரி. ஆமாங்க, ஜிம்மி வந்திருக்கான். எப்பயும் போல ஜிப்புக்கு ப்ரப்போஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அந்த அழகான பொண்ணு தான் இவரெல்லாம் கிடையாது, வேற யாரோ தான் பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு காப்பாத்து. அதை பார்த்த உடனே தலைவனுக்கு லவ் என்ன ஆயிடுதுன்னா ஸ்வாவோட ஆபீசர் மேல வந்துருது. அந்த பொண்ணை பார்த்து தலைவன் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ரைட்டு, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல, காதல் ரெக்கு கட்டி இவனுக்கு எங்கேயாவது பறந்துட்டு இருக்கோன்னு அப்படியே மொத்தமா அடி வாங்கின அவனை தள்ளி விட்டு அனுப்பிடுறாங்க. ஆனா அடங்காத ஜிம்மி சும்மா இருப்பானா? அடுத்த நாளே இப்ப ஆபீஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்வாருக்கு ஆபீஸ்க்கு வந்துடுறான். ஆக மொத்தம் இவன் அந்த பொண்ணுங்களை லவ் பண்றானா இல்ல ஸ்வாவை லவ் பண்றானான்னு தாங்க தெரியல. ஏன்னா இப்ப கரெக்டா அந்த புது ஆபீசர் நிங்க் இருக்கால, அவகிட்ட போயிட்டு வலிஞ்சிட்டு இருக்கான். என் இனிய பொண்ணுலாவே அப்படின்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கானா. அந்த பிள்ளைக்கு வியர்டா ஃபீல் ஆகுது. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன்டா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்வா வரான். ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் பார்த்துட்டேன். யோ, உனக்கு ஒரு வேலை இல்லையா? ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி, இப்ப என்ன ஆபீஸ் கொலீகா? ஏயா நீ எப்ப பாரு பொண்ணு பொண்ணுன்னு தெரியற, பொழப்ப பாரியா அப்படின்னு அவனை விரட்டி விட இந்த பிள்ளைக்கு லைட்டா அது ஏதோ பிடிச்சிருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ன வரைக்குமே அந்த திருடன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லா மெம்பர்ஸையும் வந்து இப்போ சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. ஜிப்பு, ஜானு, அதுக்கப்புறம் பப்ளி எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து யார் என்ன பண்ணிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அப்பன்னு பார்த்து ஆஃபீஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு பேண்டேஜ் போட்டு சேர்ந்திருப்பாளே, அந்த லில்லின்ற பொண்ணு, அவ வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்ல அவளை ஃபுல்லா இப்ப கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவளோட புது பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஒட்டு பேருக்கு மண்டையா இருப்பான். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ தான் என் உலகம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவ பார்த்தா குழந்தெல்லாம் பிறந்து ஒரு மதர்ஹுட் நேச்சர்ல இருக்கவ வந்து அந்த ஒட்டுப்பெருக்கி மண்டையனை காதை சேர்த்து அடிக்க, எதுக்கு என்னோட லவர் அடிக்கிறேன்னா, அவன் முதல்ல எனக்கு புருஷன் அப்புறம் தான் உனக்கு லவர்னு சொல்ல, அதுக்கப்புறம் பொண்டாட்டிய வந்துட்டு தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத இவன் லவ்வருன்னு சொல்ல பயங்கரமா ஒரு ஃபைட்டே போயிட்டு இருக்கு. லில்லியும் அடி வாங்கிட்டு இருக்கா. இந்த காதல் புட்டுக்கிட்டா அப்புறமா அந்த பையன் இந்த ஆஃபீஸை விட்டு வேலையை விட்டு நிக்கிறான் போகும்போது அவனை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆபீஸ் கபோர்ட்ல இருந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு தப்பிச்சு ஓட ஒரு கத்தியை வச்சு பென்சில் கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா நிங்க் இருக்கால, அவளும் ஸ்வாவும் ஆபீஸ்க்குள்ள வந்திருப்பாங்க. சோ அவ கழுத்துல கத்திய வச்ச மாதிரியே இப்போ அந்த பையன் வெளியில போகும்போது எப்படியோ ஒரு வழியா ஸ்வா பிடிச்சு கொடுத்துறான். அப்புறமா தனியா கூப்பிட்டு ஜிப் அந்த பொண்ணை ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கா. அதே மாதிரி லில்லி தனியா அழுதுட்டு இருக்காளா, உடனே அவளை ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கா பப்ளி. அப்போ ஒரே ஒரு விஷயம், வேகமா ஜிப்பு வந்தவ, உன்னோட வேலை இருக்குல்ல, நீ அதை பாரு, நான் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு போது இனிமே நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், என் ஒர்க்கை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு லில்லி தெளிவாயிடுறா. இதெல்லாம் முடிஞ்சது போக அடுத்து ஒரு சம்பவம் என்னன்னா, இப்ப ஜானுக்கும் குக்கிக்கும் கல்யாணம் நடக்க போது கம்பேட்டபிலிட்டி ரவுண்டு மாதிரி நிறைய கேள்வியை வந்து ஜிம்மி கேட்பான். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும், அதை வீடியோல எடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிக்கிறான். அதாவது குக்கி கிட்ட தான் கேட்க, ஃபர்ஸ்ட் 2 பேரும் எங்க மீட் பண்ணீங்கன்னு கேட்டவொடனே குக்கி சொல்றா, ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல. நீ என்ன ஃபீல் பண்ணான்னு போது, என்னோட சாவியை காணான்னு நான் தேடிட்டு இருந்தேன், அப்ப டார்ச் லைட்டை ஜான் கொடுத்தான், அதுல இருந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் அன்னைக்கு தான் நடந்திருக்கும், ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி கேட்கறான். வேணும்ட்டே ஜிம்மி என்ன கேட்பானா, உன் லைஃப்ல இப்போ குக்கி வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கு, அவளை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது இவனா பக்கம் பக்கமா போயமா சொல்றான். இவளை பார்த்தவொடனே இவ வியர்டா இருக்கா, இவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, முன்னாடிலாம் அந்த நைட் லைஃப் அந்த பார்ட்டி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல இவ கூட ஒன்னா இருக்கிறதுக்கு அப்புறமா குழந்தைய பார்க்கணும், இவளை பார்க்கணுன்றதுக்காக நான் வீட்டுக்கு வரேன், என் வீடு முழுமையான மாதிரி இருக்குன்னு இமோஷனலா பேச, அதை கேட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு ஜிம்மிக்கு. அதே மாதிரி இப்போ தங்கச்சி கிட்ட கேட்டா குக்கி என்ன சொல்லுவானா, நான் இவனை அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல. அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிடுற. ஜானுக்கு ஒரு ஏக்கமா போயிருது, நம்ம மட்டும்தான் அந்த பிள்ளைய உருகி லவ் பண்றோமான்னு சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உடனே பக்கத்துல வந்த மச்சாங்காரன் என்ன சொல்லுவானா, உன்னை அவ லவ் பண்ணலன்னா அவளை லவ் பண்ண வை ப்ரோ, அவ்வளவுதான் பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு அப்படின்னு அட்வைஸ் பண்ண. டி பரவாயில்லடா உனக்கு இதெல்லாம் தெரியுதே அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டுன்னு இப்போ
ஆனா பாவங்க ஜானு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியா சரக்கு அடிச்சிட்டு இருக்கானா. உடனே மச்சாங்காரன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, இங்க பாரு உன்னை அவ லவ் பண்ணலனா அவளை நீ லவ் பண்ண வையே, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு நீ எதுக்கு ஃபீல் பண்ணணும், இல்ல சரக்கு அடிச்சு வருத்தப்படணும், ஒன்னும் கிடையாது. என் தங்கச்சி சிம்பிள் தான். நீ அவளை மாதிரி வியர்டா மாறினா கண்டிப்பா உன்னையும் அவளுக்கு பிடிக்க போகுதுன்னு சொல்ல, ஜானுக்கு இந்த அட்வைஸ் இந்த இடத்துல தேவையாதான் இருக்கு. பரவாயில்ல ப்ரோ அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறான். இதுல ஜானியா இவ்வளவு ஃபீல் பண்றான் தெரியுமா. அவனுக்கும் குக்கிக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. ஆனா லவ் இல்லாம அந்த கல்யாணம் குழந்தை இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இதுல என்ன சம்பவம்னா, கல்யாணத்துக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. மேனேஜர் சார்னா 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல முழு மூச்சா இருக்காரு. நம்ம ஊர்ல எப்படி தாம்பூல பை கொடுப்பாங்களோ அதே மாதிரி அவங்க ஊர்லயும் அவங்க கலாச்சாரப்படி தாம்பூல பை கொடுப்பாங்க போல. அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குட்டி பாப்பாவோட கையச்செல்லாம் வச்சு. இதுக்காக ஜிப்பு ஸ்வாவும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பேக் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா டெக்கரேஷன் எல்லாத்துக்கும் ரெடி பண்றதுக்கு. அதே இடத்துக்கு வேணும்ட்டு இந்த ஜிம்மி இருக்கான்ல, அவன் அந்த நிக் புள்ளையையும் கூட்டிட்டு வர. அந்த புள்ளைக்கு ஏற்கனவே லைட்டா ஸ்வா மேல கண்ணு இருக்கிறது புரிஞ்சுட்டு வேணும்ட்டே அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. ஜிப்பு அவளை ஹர்ட் பண்ற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தனியா வந்துட்டு இருக்கும் போது அப்படியே ஜிம்மி கிட்ட இல்ல நமக்கு செட் ஆகாது, நான் உன்னை அப்படி பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த புள்ள சொல்லிருது. நீங்க அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்றான், எதையுமே கண்டுக்காத மாதிரி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, இப்போ போட்டோ ஷூட் வேற நடக்க போகுதுங்க. அதுல ஒரு சம்பவமே இருக்கு. கோட் சூட் போட்டுட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கான் அந்த ஜானு. அதே மாதிரி குக்கி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கா. 2 பேரும் நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து ரோல் ரிவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மாடர்ன் ட்ரெஸ் ஜானுக்கு போட்டு விட பார்த்து ஜிப்பு ஸ்வாலா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஜிப்புக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்காமா. அதுக்காக தான் பேபி பிளானிங் 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே யோசிக்காம இப்ப புதுசா வந்த நிங் கூட நல்லாவே ஸ்வா பழகுறது அவளுக்கு பொசசிவ் ஆயிட்டே இருக்கு. இது பத்தி ஆல்ரெடி ஜிப்பும் ஸ்வாவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆனா எந்த பேச்சுமே கேட்காம ஸ்வா என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணுக்கு இடையில ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கிரஷா இருக்குன்னு தெரிஞ்சுமே அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் ஜிப்புக்கு கடுப்பாயிட்டே இருக்குது. சோ எங்க நிங்க பார்த்தாலுமே ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ற மாதிரியே ஜிப்பும் நடந்துக்கிறா. ஃபைனலா இப்ப என்ன நடக்குதுன்னா, கல்யாணத்துக்கான ட்ரெஸ் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கு சூப்பரா ஜிப்புக்கும் அந்த நிங்குக்கும் ஒரே மாதிரி டிசைன்ல ட்ரெஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போதுமே பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கா நிங்கு. ஜிப்பு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு கண்டுக்காத மாதிரியே பிஹேவ் பண்ண. இது எதுவுமே அந்த புள்ளைக்கு பிடிக்கவே இல்லை. மன ரீதியா கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கா. அடுத்த நாள் கல்யாணம்னு சொல்லிட்டு இப்ப ஜான் என்ன பண்றான்னா, ஜாலியா தாடியெல்லாம் ஷேவ் பண்ண வேணும்ட்டே அழகா வந்து குக்கி ஷேவ் பண்ணி விடுறா. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இவ்வளோ நாள் அந்த தனிமையை தேக்கி வச்சிருந்ததுக்கு ஒர்த்தான ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சிருக்கான்ற லெவலுக்கு அவன் சந்தோஷப்படுறான். கல்யாண நாளும் வருது. ப்ராப்பரா பொண்ணு மாப்பிள்ளையா ரெடி ஆயிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொது மேடையில இதுல வேணும்ட்டு ஜிம்மி ஒரு குழந்தை வேலையை பார்க்கறதுக்கும் தயாரா இருக்காங்க. என்னன்னா, அந்த நிங் பொண்ணுக்கு அந்த இடத்துல ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு தயாரா இருக்க. மேடையில பாத்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் குக்கிய பார்த்தது, உங்க காதல் நடந்தது, இதெல்லாம் பத்தி பேசி முடிச்சிட்டோன்னே குக்கி எனக்கு கல்யாணம் வேணாம், ஏன்னா எனக்கு ஜான் மேல லவ் இல்லைன்னு சொல்லிட்டு அவ தப்பிச்சு ஓடிறாளா. இந்த கலவரம் போயிட்டு இருக்கும்போது ஜிம்மி போயிட்டு கரெக்டா நிங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணா வேணான்னு சொல்லிடுறேன். அவன் தனியா அழுதுட்டு இருக்கானா. இந்த வருத்தத்துல அந்த நிங்கு புள்ள தனியா இருக்க. ஸ்வாவை பார்த்தோன்னே கட்டிப்பிடிச்ச அழுக. இதை பார்த்து ஜிப்பு போட்டு அவனை பொலன்னு பொழந்துட்டு போயிடுறா. தனியா வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணும்போது நிங்கு தேடி போயிட்டு, இங்க பாருங்க நான் அப்படிலாம் யோசிக்கல, இதை ஃப்ரீயா விடுங்கன்னும் போது ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிய வருதுங்க. எப்படியாவது நமக்கு பிடிச்சவங்க வேணும்னா நாம தானே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு ரியலைசேஷன் கரெக்டா குக்கிக்கு வருது. குக்கி என்ன பண்றான்னா, கரெக்டா ஜானை தேடி போறான். அவன் டேபிள் கடியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை தாண்டி வேற யாருமே என்ன புரிஞ்சுக்க முடியாது, என்ன கிறுக்குத்தனத்தோட அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரே ஆளு நீதான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட அப்புறமா அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்குதுங்க. கல்யாணம் நடக்கும் போதே ஹீரோயின் ஸ்டார்டிங்ல அவங்க மேரேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ ஷூட் வீடியோ எல்லாத்தையும் போட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய காலத்துல சந்திச்ச எல்லா பழைய ஃப்ரெண்ட்ஸுமே சுத்தி இருப்பாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறது ஹீரோவுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா அந்த புள்ளிங்கோ கப்புள்ஸுமே அந்த இடத்துல இருப்பானுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஹார்ட்டை கிழிச்சு அம்பு விட்டுட்டு இருப்பானுங்களா. அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா, தன்னோட ஹார்ட்டை பிடிங்கி ஹீரோயினுக்கு தூக்கி போடுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அதை வாங்கி வயிற்றுல வச்சுக்கிற மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சிம்பாலிக்கா காட்ட. அப்படியே போயிட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணது. ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு எடுத்து விட்ட மாதிரி சம்பவம் நடக்குது. எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயினும் பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. ஸோ பேபி பிறக்கும் போது எல்லாருக்குமே பிரெக்னன்சி விஷஸ்லாம் இருக்கும்ல, அதை கேட்டு கொடுமைப்படுத்தும் போது எனக்கு மண்ணு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. மண்ணா, அதெல்லாம் சாப்பிட வேணாம் பேபி, இங்கிட்டலாம் அழுக்கா இருக்குங்க, அந்த மண்ணை எடுத்து நீ சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டும் சண்டை போடுறதோட இந்த சீரீஸ் அழகா முடியுதுங்க. இந்த கப்பிள் சீரீஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். எனக்கு ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் தெரியாது, ஆனால் ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில உங்களுக்கு பிடிச்சது யாருங்க? இந்த கதையில எனக்கு உண்மையா யாரு தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு ஜிம்மியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஆள் கிட்ட ஒரு இன்னர்
இன்னசென்ஸ் இருந்துச்சு. அவர அவாய்ட் பண்ணாலுமே அவர் வந்து நிப்பாரு. அந்த கேரக்டர் சரியா தப்பான்ற இடத்துல நான் பேச விரும்பல. இந்த மாதிரி ஒரு சோல் யாரோட லைஃப்லயாவது கிடைச்சு நம்மள அன்கண்டிஷனலா எப்பயும் லவ் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் தானே? அதனால தான் எனக்கு ஜிம்மிய பிடிக்கும். உங்களுக்கு யாரு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.